ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு ஒரு டேஸ்டியான எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுருவோம், வேக வச்சுருவோம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ட்ராப் எண்ணெயை ஊற்ற போகிறேன். இது எதுக்குன்னா எக்கு கிராக் ஆகி ஒரு மாதிரி பபிள் மாதிரி வரும் தெரியுமா, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு பல்லாரி, கொஞ்சம் மல்லி இலை, 2 பல் பூடு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை மட்டும் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா அதை அரைக்கிறது, மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தான். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா, பூடு, பல்லாரி, இதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருவோம். பல்லாரி போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ என்னென்னா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை செய்யலாம்னு நினைக்கக்கூடாது. அது இடையில வேறு வேலையை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி நல்லா வெந்தாச்சு, பல்லாரி நல்லா வெந்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டேன், வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசால் பொடி. ஏன்னா இதில் குறுகுறுப்பு கொடுக்கணும் பார்த்திங்களா, கொஞ்சம் திக்காக வரணும். அதனால தான் கொஞ்சம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசால் பொடி போட்டிருக்கேன். இனி இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணுவோம். பெப்பர் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருவோம். வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், அதை அதில் ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்ருவோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். இதில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு தேவை. சப்பாத்திக்கு பார்த்திங்களா, திக்காக தொட்டுக்க வேணும்ல, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினாலும் போதும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு. கொஞ்சமாக உப்பை போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்ருவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, எக் இருக்குல்ல, எக்கு வெந்தாச்சா நல்லா தோடை எடுத்து வச்சுருக்குறோம் பிளேட்டில் வச்சுட்டு, அதை என்னென்னா உள்ளுக்கு எக்கு உள்ளாடி அந்த மசால் பிடிக்கணுன்னா என்ன பண்ணால் லைட்டாக கீறி விட்ருங்க. பாருங்கள், லைட்டாக இப்படி 2 கீரை போதும். ரொம்ப உள்ளுக்குற கீறிட்டிங்கன்னா 2 முட்டை 2 வெட்டிடும், 2 பீஸ் ஆயிரும். அப்படி விடாமல் லைட்டாக கீறி. இது எதுக்குன்னா உப்பு மசாலெலாம் கொஞ்சம் பிடிக்கும் உள்ளுக்கு. கட் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணுவோம். பார்த்திங்களா, குழம்பு நல்லா திக்காயாச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் நல்லா திக்காயாச்சு. போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம். சிலவங்க 2 பீஸாக கட் பண்ணி போடுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த மல்லித்தழை அதில் போட்டுருவோம். போட்டு இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோந்தாங்க, டேஸ்டியான யம்மியான மசால் முட்டை கிரேவி ரெடி. பார்த்திங்களா, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.